வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வம் ஒரு நபர தேர்ந்தெடுக்குது. ஏதோ குறி சொல்லவோ, இல்ல அப்படின்னா மாந்திரீக காரியங்கள் பண்ணவோ, இல்ல அப்படின்னா சித்தர்களாகவோ, இல்ல மகான்களாவோ, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்தந்த தெய்வங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைய பொறுத்து இருக்கு. ஒரு சில தெய்வங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையில சோதனை பண்ணி, அந்த நபர பார்த்தீங்க அப்படின்னா, அதற்குரிய தயார் நிலையில படுத்தும். முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தி ஓரளவுக்கு பிரிக்க பார்க்கும். அந்த நபர மட்டும் பிரிக்க பார்க்கும். இல்ல அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள் அந்த நபர மதிக்காம இருப்பாங்க. பிரிக்க அப்படின்னா ஒரேடியா பிரிஞ்சு போயிறது அதெல்லாம் கிடையாது. அந்த ஒரு நபர மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு வீட்ல பெருசா எடுத்துக்காம, அந்த மாதிரி இருப்பாங்க. இல்ல அப்படின்னா, இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குடும்ப வாழ்க்கை இதுல அந்த அளவுக்கு நாட்டம் இல்லாம போயிரும். அந்த அளவுக்கு மனைவி, குழந்தைகள் இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு ஈடுபாடுகள் இருக்காது. அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வ வழிபாட்டுல அதிகமா இருப்பாங்க. இன்னும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய இழப்போ, இல்ல அப்படின்னா பெரிய அடியோ ஏற்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க குடும்பமே வேணாம், வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு ஏதாவது ஒரு கோவில்ல போய் தஞ்சம் புகுந்துருவாங்க. இன்னும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதேனும் தெய்வம் ஆட்கொண்டு இருக்குது அப்படின்ற பட்சத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நடக்க போறத முன்கூட்டியே கனவு ரீதியாக தெரியப்படுத்தும். ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, பணம் சேரும். அத பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஏதோ பூஜைக்கோ, இல்ல வேற எதுவும் அவங்களுக்கு தேவைக்கு உண்டான பணம் சேரும். அதே வழியில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பணத்த அவங்களால சேர்க்க முடியாது. ஏதாவது ஒரு வழியில வெளியில போயிரும். தானா கஷ்டத்துக்கு வரும். அதே கஷ்டம் முடிஞ்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பணமும் செல்வமும் வெளியில போயிரும். அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில தெய்வங்கள் யாரையும் நெருங்கி பழக விடாது. ஒரு நபர்ட்ட நீங்க உங்க நண்பரோ, இல்ல யாரோ ஒருத்தவங்க நெருங்கி பழகுறீங்க அப்படின்னா, அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நெருங்கி பழக விடாது. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிரிச்சு விட்டுரும். அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில தெய்வங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பண்ண விடாம வச்சிருக்கும். திருமணம் விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாம, ஆன்மீகம் அந்த மாரியே இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு பொண்ண பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு அமையாம, செட் ஆகாம அந்த மாரி விலகி போயிருவாங்க. அதுபோலயும் இருக்கும். அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, காளி, கருப்பர், முனீஸ்வரர் இது போல ஒரு சில தெய்வங்கள் சோதிக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்ற பட்சத்துல சிறு சிறு தெய்வங்கள் சோதிக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்ற பட்சத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எங்க வெளியில வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல போக முடியாது. இப்ப வெளியூருக்கோ, இல்ல ஒரு வெளிநாட்டுக்கோ, இல்ல வேற எதுவும் தொழில் பண்றாங்க அப்படின்னாலும் சரி, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொழில முழுமையா பண்ண முடியாது. அந்த இடத்துக்கே திரும்ப அவங்கள வர வச்சுரும். எந்த இடத்துல வழிபடுறாங்களோ அந்த தெய்வத்த, எந்த இடத்துல பூஜை பண்றாங்களோ, அந்த இடத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள திரும்பி வர்றது போல பண்ணி விட்டுரும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்மீகவாதிகளா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஒரு மாந்திரிகர், குறி பார்க்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், தெய்வம் ஆட்கொண்டுருச்சு, இவங்கள தேர்ந்தெடுத்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறை அனைவருக்குமே பொருந்தும். அவங்க எந்நேரமும் பசின்னு இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு உணவுன்றது கிடைச்சிரும். மகான்களா இருக்கட்டும், இது மாதிரி சித்தர்கள் கூட அவங்க பாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா, போற வரவங்க கூட ஏதாவது ஒண்ணு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் போவாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, எந்நேரமும் பசியால வாட மாட்டாங்க. அவங்க சாப்பாடு வேணாம் அப்படின்ட்டு ஒதுங்கினா தான் உண்டே ஒழிஞ்சு, ஆனா அவங்கள தேடி பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு கண்டிப்பா வந்துரும். காடுகள், வனாந்திரங்கள்ல சுத்தினாலும் சரி, அவங்களுக்கு உண்டான பழங்களோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா கிடைச்சிரும். தெய்வங்கள பத்தி பேசுறது பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் ஒரு திருப்பணி தான். அவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தெய்வமானது தெய்வங்கள மட்டுமே பேசுறது போல தெய்வங்களோட புகழையும், இது போல வெளியில சொல்றது மாரியே தான் வச்சிருக்குமே தவிர, வேற எதுவும் வேலைகளுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, போக விடாது. ஒரு நபர் குறி சொல்லணும், அந்த தெய்வம் இந்த நபர குறி சொல்றதுக்காக தேர்ந்தெடுத்துருச்சு அப்படின்னா, அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதற்குரிய பக்குவம் படுத்தும். ஆரம்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கனவு ரீதியா சொல்லும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கோவில் திருவிழா இது போல இடங்களுக்கு போகக்கூடிய நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வம் இறங்கி ஆட ஆரம்பிச்சிரும். அது பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்துல எந்த விதமான எதுவும் பேசாது. கொஞ்ச நாளடைவுல ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது போறவங்க வரவங்களும் குறி சொல்ல ஆரம்பிக்கும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியா பண்ண பண்ண அந்த வீட்லயோ, இல்ல அப்படின்னா ஒரு சில பூஜை இடங்கள்லயோ பார்த்தீங்க அப்படின்னா, குறி சொல்ல ஆரம்பிச்சிரும்.
ஒரு நபர் வந்து குறி சொல்ல வைக்கணும் அப்படின்னா அந்த தெய்வம் வந்து அவங்களை தேர்ந்தெடுத்திருக்குது அப்படின்னா அந்த தெய்வம் வந்து அவங்களை எப்படியாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா குறி சொல்ல வந்து வச்சிரும். அது போல வந்து மாந்திரீக காரியங்கள் பண்றதுக்கு தான் இந்த நபர் வந்து தேர்ந்தெடுத்திருக்குது அப்படின்ற பட்சத்துல வந்து ஏதாவது அந்த தெய்வம் பாத்தீங்க அப்படின்னா அதற்குரிய குருவை வந்து அந்த தெய்வமே வந்து அமைச்சு வந்து கொடுக்கும். நீங்க வந்து குருவை தேடி போக வேண்டியதில்லை. அதற்குண்டான வழிகாட்டுதலையும் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா தெய்வமே வந்து உங்களுக்கு வந்து அமைச்சு வந்து கொடுக்கும். இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கு கண்டிப்பா வந்து நடந்திருக்கும். இவங்க வந்து குருவை தேடி போயிருக்க மாட்டாங்க. குரு வந்து இவங்கள தேடி வந்து வருவாங்க. அப்படி இதெல்லாம் ஒரு சில நபர்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நடந்திருக்கும். இன்னும் ஒரு சில நபர்களை பாத்தீங்க அப்படின்னா விபூதி கொடுக்க மட்டுமே தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். ஏதாவது கோவில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா விபூதி கொடுத்து இது போல வந்து தேர்ந்தெடுத்து வந்து வச்சிருக்கான். இருக்க இருக்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கோவிலோட புகழ் வந்து இருக்க இருக்க வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேர், ஒரு 5, 15 பேர் இது மாதிரி வர்றாங்க அப்படின்னா நாளடைவுல ஆக ஆக பாத்தீங்க அப்படின்னா 30 பேர், 40 பேர், 50 பேர் அந்த மாதிரி வந்து வர வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் ஒரு சில நபர்களை பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல வந்து மாந்திரிக திருப்பணியோ இல்ல அப்படின்னா தெய்வ திருப்பணியோ வந்து பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல இருந்து இந்த ஜென்மத்துல இருந்தே அவங்கள வந்து தயார் நிலைக்கு வந்து பக்குவப்படுத்தி தயார் நிலைக்கு வந்து கொண்டு வந்து வரும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன முறைகள்லாம் வந்து தெய்வம் வந்து ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய ஒரு முறை. இது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து மாறுபடும். எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்காது. இதுல ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்ல வந்து நடந்திருக்கலாம். இது போல வந்து ஏதாவது ஒரு தெய்வம் வந்து தேர்ந்தெடுத்துருச்சு அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வேற எந்த இதுவும் பண்ணவும் முடியாது. எங்க சுத்தினாலும் திரும்பவும் நீங்க அந்த இடத்துக்கு தான் வந்து நிக்கிறது மாதிரி வந்து இருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது கண்டிப்பா ஒரு தொழில் பண்ணுவீங்க. இல்ல ஏதாவது ஒரு பிசினஸ் ஏதோ ஒண்ணு பண்றீங்க. ஒரு கூலி வேலைக்கு போறீங்க அப்படின்னா கூட பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து பெரும்பாலும் உங்கள அந்த அளவுக்கு வந்து விடாது. திரும்ப பாத்தீங்க அப்படின்னா தெய்வ சன்னிதானத்துக்கு வர்றது மாரி, இல்ல தெய்வங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது மாரி, இல்ல தெய்வங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது மாரி, இதிலேயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்வம் வந்து அதிகமா வந்து இருக்கும். கோவில்களுக்கு வந்து எல்லா கோவிலுக்கும் வந்து போறது போல. இது போல வந்து ஆட்கொண்டுருச்சு அப்படின்னா, எதிரி தொல்லைகள் வந்து இருக்காது. உங்களுக்கே வந்து தெரிய வந்து ஆரம்பிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்கள யாருக்காவது வந்து நீங்க வந்து யாரையாவது பிடிக்கல, இந்த நபர வந்து எனக்கு பிடிக்கல, இவன் பக்கத்து வீட்ல இருந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற பட்சத்துல வந்து, அந்த நபர வந்து அந்த இடத்துல இருந்து விலக்கி வந்து வைக்கும். இன்னும் ஒரு சில தெய்வங்கள் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாராவது தொந்தரவு குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அவனுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள குடுத்து அவன அந்த இடத்துல இருந்து விலக்கி வைக்கும். இன்னும் ஒரு சில தெய்வங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா, அந்த நபர காலி கூட பண்ணி விட்டுரும். ஓரளவுக்கு ஆள வந்து ஒண்ணுமில்லாம பண்ணிவிட்டு ஆள காலி பண்ணி விட்டுரும். நீங்க வந்து அந்த நபர வந்து எதுவும் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வேண்டியதில்ல. அந்த தெய்வமே பாத்தீங்க அப்படின்னா, அந்த நபர வந்து உங்ககிட்ட இருந்து விலக்கி வந்து வச்சுரும். இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 நபருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பயன்படல அப்படின்னாலும் சரி, ஒரு 4 நபர்களுக்கு வந்து பயன்படட்டும். நன்றி, வணக்கம்.